இஸ்ரேல்ல இருந்து ஈரானை தாக்குறதுக்கு இஸ்ரேலினுடைய ஏவுகணை எத்தனை நாடுகளை கடந்து செல்லுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த வரைபடத்தில் தெளிவாக தெரியுது. இப்போ இஸ்ரேல்ல இருந்து ஈரானுக்கு போகணுமாக இருந்தாலும், ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கணுமாக இருந்தாலும், அதனுடைய ஏவுகணைகள் ஈராக், ஜோர்டான், அதே மாதிரி சிரியா, அந்த நாடுகளினுடைய நிலப்பரப்பில், அந்த நாடுகளினுடைய வான்பரப்பின் ஊடாகத்தான் செல்லுது. இது வந்து அந்த நாடுகளுக்கு, அதாவது அந்த 3 நாடுகளுக்குமே வந்து தலையில நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும், அப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த நாடுகள் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஜோர்டான், ஈராக் மாதிரியான நாடுகள் அமெரிக்க நிதி உதவியோடும் ஆயுத உதவியோடும் இருக்கக்கூடிய நாடுகள். எனவே அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நடுநிலைமையாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் அவங்க முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி அளவு மக்கள் வாழ்றாங்க. அதே நேரத்தில் ஜோர்டான்ல வந்து 1,10,00,000 மாதிரியான மக்கள் வாழ்றாங்க. ஈராக் எடுத்துட்டோம்னு சொன்னால் 4,40,00,000 மாதிரியான மக்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. இந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் மிக சிறிய நிலப்பரப்பான இஸ்ரேல் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. சனத்தொகையிலும் அதிகம். ஆனால் ஆயுத பலம் அதிகமாக கொண்ட நாடாக இஸ்ரேல் இருக்கலாம் என்று சொன்னால், அவர்களுக்கு மேற்கத்திய நாடுகளினுடைய முழு பலமும் இருக்கிறதுனால அவர்களுடைய ஆயுத பலம் அதிகம். ஆனால் இராணுவத்தினுடைய அளவு குறைவாக இருக்கலாம். ஈராக்கினுடைய இராணுவ எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ இப்படியான சூழ்நிலையில் இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நிறைவடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த செல்கின்ற இந்த ஏவுகணைகள் தவறி சில வேறு நாடுகளில் விழுந்தால் கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படியான சம்பவங்கள் வரலாற்றில் நடந்திருக்கு, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஈரான் தலைநகரில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும், அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய உரிமை ஈரானுக்கு இல்லை, அது நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளினுடைய அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது. இந்த யுத்தம் மிகப்பெரிய இரத்தத்தை வரக்கூடிய யுத்தமாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனை. ஆனால் அப்படி மாறிவிடுமோ என்ற அச்சமும் பயமும் இப்பொழுது எழுந்திருக்கிறது.